வணக்கம் எல்லோருக்கும். உலக தாய்மொழி தின நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மொழி சார்ந்த ஒரு போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம எந்த ஒரு பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, உலகத்தில் ஆண்டாண்டு காலமாக மொழிகள் அழிஞ்சிட்டு வருது. ஒரு மனுஷனை போல அது பிறக்குது, வளர்ச்சி அடையுது, பரவுது, அப்புறம் அழிஞ்சு போயிடுது. இது தானாக அழியிறது கூட இருக்கும். பட் பல முறை அதை ஒரு எதிரி சமுதாயம் அதை அழிக்குது வேணும்னு. சில டைம்ல அது அறியாம நடந்துருது. ஒரு அந்த அந்த நோக்கம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா பல முறை அந்த நோக்கம் இருக்கு. அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க உதாரணத்துக்கு ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல போனீங்கன்னா தமிழ்ல பேசுனா உங்களுக்கு தண்டனை கொடுக்கும், அபராதம் கொடுப்பாங்க, இம்போசிஷன் இருக்கும். நான் தமிழ்ல பேச மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லைன்னா ஈவன் ஹிந்தி கூட பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஹிந்தி இதில் கான்வென்ட் ஸ்கூலில். அப்போது இவங்க இந்த வேலை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு 400-500 வருஷம் ஆச்சுன்னா, நம்ம யூகே அந்த யூரோப்பியன் ஏரியாவில் எப்படி ஆயிருக்குன்னா 2000 வருஷமாக பண்ணி ஸ்காட்லாண்டில் இன்னைக்கு கெய்லிக்ன்ற மொழி கிட்டத்தட்ட இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஒரு சதவீதம் கூட பேசுகிறாங்களோ இன்னும் தெரியாது. அப்போ மிச்சவங்கெல்லாம் அவங்களோட தாய்மொழி, அவங்களோட பூர்வீகம் கெயிலு, பட் இன்னைக்கு அவங்க இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஆனா அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் மாறுதலா இருக்கும். அதை மெயின்லேண்ட் இங்கிலாந்துல இருக்கவங்க அதை கொஞ்சம் கேலியா சொல்லுவாங்க. நீங்க இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு ஸ்காட்ஸ் பர்சனை ரொம்ப அவங்க இழிவா தான் பார்ப்பாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்துருச்சு, ரேசிசம் பத்தி எல்லாம் நிறைய வரும். அவங்க நம்மளை விட இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் கரெக்டர்லாம் இருக்கு. இருந்தாலும் ஸ்காட்ஸ் பர்சன்ஸ் பத்தி நிறைய ஜோக் இருக்கும், அவங்க கஞ்சத்தனம், அவங்களோட ரொம்ப வினோதமான விஷயம், இப்படி எல்லாம். அண்ட் முக்கியமா அவங்களோட உச்சரிப்பை பத்தி, அவங்களோட பேசுற பாணியை பத்தி நிறைய பேச்சிருக்கும். ஆனா மொத்தத்துல நீங்க இன்னைக்கு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் ஸ்காட்டிஷ். அண்ட் அவங்களோட அந்த பாணி கொஞ்சம் மாற்றமா இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க கெய்லிக்ல அதெல்லாம் பண்ண முடியாம இருக்கு. 5-6 வருஷம் முன்னாடி நான் ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் போனேன். அப்போது எனக்கு ஹிந்தி ஓகே, பட் ராஜஸ்தானியில் ஒரு செஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் போய் எட்டி பார்த்தேன், என்னதான் நடந்துட்டு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னா. அப்போது அவங்க வயிறுச்சல் கொட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா ராஜஸ்தானி பாஷை, அதாவது ஒரு மீராபாய் எல்லாம் என்ன மாதிரி பாட்டு, அவங்க பாடத்தை வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்ல படம் எடுத்து MS சுப்புலட்சுமி அந்த பாட்டை பாடி, ஆனா ஒரிஜினலாவே மீராபாய் ராஜஸ்தானில பாடியிருக்காங்க. அது மார்வாடியோ இல்ல வாட் எவர் அவங்களோட பாஷையில, அண்ட் அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. ஆனா அந்த மொழியெல்லாம் பழிஞ்சு வருது. அது ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பசங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா, அவங்க அந்த தர்பானா நின்றுட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க, இல்ல ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. ஆனா மொத்தத்துல ராஜஸ்தானியோ மார்வாடியோ அந்த மேவாடியோ இல்ல வாட் எவர் அவங்களோட லாங்குவேஜ்ல அந்த லோக்கல் லாங்குவேஜ் இன்னைக்கு அழைச்சிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு மீராபாயோட பஜன் நான் எந்த அளவுக்கு எங்க ஸ்கூல்ல கத்து கொடுத்த அளவுக்கு நான் அதை வியாக்கியானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூட ஒருவேளை சில ஹிந்தி பசங்களால, ராஜஸ்தானி பசங்களால செய்ய முடியாம இருக்கலாம். ஏன்னா அது ஸ்கூலை பொறுத்து இருக்கு, உங்களோட கற்றலை பொறுத்து இல்லையா. பாட் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஹிந்தி மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். ஹிந்தி மாதிரி இருக்கும், ஆனா ஹிந்தி கிடையாது. அப்ப அந்த மொழி அழிஞ்சிட்டு வருது. ஹிந்தியை பத்தி நம்ம சொல்லணும்னா, பாஷான்னு சொல்லப்பட்ட பாஷானா அதுதான் முழு மொழி. மற்றது வட்டார ஒரு வழக்கம், ரைட்? இப்ப நம்ம ஒரு ஐயர்வாள் பாஷை, ஐயங்கார் பாஷை, அது பிரிவு இருக்கும். நாட்டு பாஷை இருக்கும், கன்னியாகுமரி, இன்னும் தெற்கத்துக்கு போனா சிலோன்காரங்களோட தமிழ் இருக்கும். அப்புறம் பாம்பேல இருக்கவங்க, இங்கிலாந்துல இருக்கவங்க கொஞ்சம் இங்கிலீஷா பேசுவாங்க, பீட்டரா பேசுவாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்போ கலப்படம் நடந்துட்டாங்க. இது அந்த அவங்க பழக்கத்துக்காக வராங்க, அதனால மொழி கலந்து இருக்கு, இது ஒரு பக்கம். ஆனா நம்ம பேசுறது இங்கிலீஷ்காரன் 2000 வருஷமா ஒடுக்கி கெய்லிக்க உண்டிலன்னு ஆக்கியிருக்கான். இங்க கிட்டத்தட்ட அதை ட்ரை பண்ணா, ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ஒரு செழுமையான மொழிகள் அதெல்லாம் இருந்ததுனால இன்னும் அதெல்லாம் ஏதோ ஊசலாடிட்டு இருக்கு. ஆனா ஹிந்தியில நீ பாத்தீங்கன்னா அந்த தாக்கம் இங்கிலீஷ்காரனுக்கு முன்னாடியே இஸ்லாமியர் வந்த உடனே அவங்களோட பாஷை பர்ஷியன், அரபிக் இல்லையா, அது ரெண்டு தான் மையமா. அதை விட வேற பஷ்டூன் விஷ்ணு ஏதோ இருக்கும், பட் மெயினா அந்த ரெண்டு மொழி இருக்கிறது. அந்த ரெண்டு மொழியை வச்சுதான் ஃபோர்த் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ராஜா ராம்மோகன் ராய் பேசிட்டு இருக்கோம், அவர் சதி இதெல்லாம் பண்ணாரு. அவர் பர்ஷியன்ல தான் ஸ்காலரா இருந்திருக்காரு, அதுலதான் அவரோட ஆவணங்கள்லாம் இது பண்ணியிருக்காரு. அப்போ
இந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஜனரஞ்சகமா ஜனங்கிட்ட எப்படி நம்ம பேசுறது, முழுக்க முழுக்க நம்மளோட பாஷையை அவங்களால பேச முடியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெர்ஷியன் அரபிக்கும் ஒரு சன்ஸ்கிருத் இதை கலந்து ஹிந்தால்வின்னு ஒரு மொழியை உருவாக்குறாங்க. அந்த மொழி அப்புறம் காலடைவில் உருது அப்படிலாம் ஆயிடுது. ஹிந்துஸ்தானி, ஹிந்தால்வி, ஹிந்துஸ்தானி, உருது, இப்போ ஹிந்தி, கடிபோலி. இந்த கடிபோலியில தான் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சன்ஸ்கிருத்ன்றது ப்ராப்ளி கடிபோலியை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடிபோலி என்ன, சாதாரண மக்கள், உழைக்கிற மக்கள், படிக்காத மக்கள் பண்ண ஒரு பாஷை. இன்னைக்கான கடிபோலி வந்து நிறைய மேம்பட்டதுன்னு சொல்லலாம், இல்ல செயற்கையாக அதை வந்து மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப அதுல நிறைய உருது வேர்ட்ஸும் வரும், நிறைய சன்ஸ்கிருத் வேர்ட்ஸும் வரும். கேலி பண்ணுவாங்க. அது அது சின்ன பசங்க, கவர்மெண்ட் இல்ல, இதெல்லாம் இல்ல, பெரியவங்க யாரும் இல்ல, பசங்களே. ஏன்னா அதுதான் ஹியூமன் நேச்சர். ஸோ அதனால நம்மளாம் பயந்து அந்த நம்ம தமிழ்னு சொல்ல மாட்டோம், தமிழ் மொழியும் நம்ம பேச மாட்டோம். இன்ஃபேக்ட் மற்ற மொழியினர்லாம் இன்னும் அதை விட மலையாளி, கன்னடாலாம் அவங்க சுத்தமா அந்த மொழி இருக்குன்னே தெரியாது. அப்புறம் அப்போ அங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட இதுவே போயிடும். அப்புறம் ஏதோ சங்கம் கிரியேட் பண்ணுவாங்க, வருவாங்க போவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த லெவல் வராது. ஸோ நான் என்ன சொல்றேன், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. போறோம்னு நினைக்கிறவங்க அவங்க எத்தனை பாஷைனாலும் கத்துக்கிட்டோம். இன்ஃபேக்ட் யூரோப்ல, அமெரிக்காலலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அவங்க ஒரு ஹேண்ட் புக் வச்சுப்பாங்க. மெயின் ஃப்ரேசஸ் இருக்கும். ஹலோ, ஹவு டு யூ டூ, விச் இஸ் த வே டு, ரைட், தேங்க்யூ, சாரி, இந்த மாதிரி சில ஒரு இவ்வளவு போதும். இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பல ஆங்கிலேயர், பல ஹிந்திக்கார், பல வேற்று மொழிக்காரர்கள் அவங்க இதை வச்சே தமிழ், இவ்வளவு தமிழ், நிறைய பேர் அவ்வளவு தமிழ் கூட இல்லாம பழக்கம் நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ஃபேக்ட் தமிழ் தெரியாதவங்க தான் ரொம்ப பெரிய பழக்கம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க இங்க வர்றதுக்கு இது இல்லை. அப்கோர்ஸ் ஏழைகளும் வராங்க இந்த காலத்துல, அந்த புலம்பெயரா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எல்லாம் பண்றாங்க. ஸோ ஆனா பழக்கம் நடக்குது, நடக்காத இல்லை. ஆனா ஒரு சமரசமா எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு ஒரு சமத்துவமா இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. அப்போ இருக்கப்பட்டவங்க ஒன்னு, ரெண்டு, மூணு, அந்த ஒரு பாஷையை எல்லாருமே நல்லா கத்துக்க முடியாது. இப்ப நான் ஹிந்தியை கத்துக்கிறேன்னா நான் பார்த்துருக்கேன், என் கூட இருந்த ஹிந்தி தாய்மொழி உள்ளவங்க கூட என்னை விட கொஞ்சம் கம்மியா பேசுறாங்க. ஏன்னா அவங்களோட அவங்களோட அம்மா அப்பாவோட படிப்பு, அவங்களோட அந்த கூர்மை எல்லாமே மாற்றம் இருக்குல்ல. அப்போ இதுலயே நிறைய போட்டி இருக்கு. அப்போ ஒரு சாதாரண தமிழ் பையன் அந்த அளவுக்கு அவனுக்கு கூர்மை இல்ல அவனுக்கு அவ்வளோ அறிவு கொஞ்சம் இதுவா இருக்கு, இல்ல அவங்க அம்மா அப்பா அந்த அளவுக்கு அவன் கோச் பண்ண முடியும்னா அப்ப எங்க போய் எப்படி முட்டிட்டு அவன் இது பண்ண முடியும்? ஆனா போட்டியில அது சம மார்க் தான் இருக்கு. இது தேவையில்லாத ஒரு சிக்கல் தான் நான் சொல்றேன். மூணாவது மொழி, நாலாவது மொழி நம்ம கத்துக்கலாம், யாரும் வேண்டாம்னு சொல்றது. நமக்கு வேணும். இப்ப நான் பிரெஞ்சு கத்துக்க, யாரும் அடிச்சா கத்துக்கலாம். கன்னடா, தெலுங்கு கத்துக்க, யாரும் அடிச்சா கத்துக்கணும், நம்ம கத்துக்கலாம். எவ்வளவு இன்ஃபேக்ட் தமிழ் கூட யாரும் அடிக்கல கத்துக்கிட்டு, நானே இதை ஒரு தூரம் பேசுறேன். ஏன்னா புழக்கத்துல அது வந்துருச்சு. மூன்றாம் மொழி வந்து நிச்சயம் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க கத்துக்கலாம், எதனாலும் இருக்கலாம். அது இங்கிலீஷை விட்டுருங்க, ஹிந்தியை விட்டுருங்க. இட் கேன் ஈவன் பி லெட்ஸ் சே சன்ஸ்கிருத் ஆர் ஐ டோன்ட் நோ, கிரீக், லாட்டின், அவங்க இஷ்டம். மூணாவது நமக்கு இருக்கிறது ரெண்டு கண் இல்லை, எல்லாமே ரெண்டு ரெண்டு தானே இருக்கு. ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு காது இருக்கு. நம்ம ஐயா விஜயகாந்த் சொல்ல மாதிரி தெலுங்கு என்னோட இயற்கையான கண்ணு, தமிழ் என்னோட கூலிங் கிளாஸ்ன்ற மாதிரி ஒரு கண்ணு அதுக்கு மேல ஒரு கண்ணாடி போடலாம். நீங்க வந்து 10 கண்ணாடி போட்டுப்பேன், 3 கண்ணாடி போட்டுப்பேன், இல்லை 3 கண்ணு வச்சுப்பேன், இல்லை 3 கை வச்சுப்பேன், பேலன்ஸ்டா இருக்கேன், ரைட் லெஃப்ட், அவ்வளவுதான். நியூட்ரலா கொஞ்சம் மற்ற மொழிகளுக்கு மரியாதை கொடுத்துருவேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தா, அந்த ஒரு அவசியம் வந்தா போய் கத்துக்கோங்க, யார் வேண்டாம்னு சொல்றாங்க, யாரும் அதை தடுக்க முடியாது. அது இன்னைக்கு இருக்க காலத்துல டியூவலிங்கோ இருக்கு, பெர்லிட்ஸோ என்னவோ இருக்கு, அப்புறம் லேர்ன் இங்கிலீஷ் இன் 30 days, ஹிந்தி இன் 30 days. ரொம்ப அவசரமான அந்த மாதிரி 2 புக்கு வாங்கி படிங்க.